நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். விஜய் சிபிஐக்காக விசாரணைக்காக இன்னைக்கு சென்னையில இருந்து புறப்பட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 100 கேள்விகள் விஜய் இடத்துல கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. விஜயோட நிர்வாகிகள் எல்லாம் பேக்கோட போயிருக்காங்க அப்படின்றது பரவலான செய்தியா இருக்கு. என்னென்ன கேள்விகள் விஜய் கிட்ட கேட்கப்பட்டிருக்கும்? பேக்கோடன்னா எல்லாமே ஒரே ரகமான பேக்கா இருக்கு சார். இல்லைங்க, தமிழ்நாட்டில் ஸ்வீட் பாக்ஸு பேகு ஒன்றுத்துக்கும் தனித்தனியான அர்த்தம் இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு அரசியல். சரி, என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும், விஜய் எப்படி எதிர்கொண்டிருப்பாருன்றது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தனி விமானத்தில் போயிருக்காரு. அது தவறுன்னு சொல்ல முடியாது. பயணிகள் விமானத்தில் போனால் கும்பல் வரும், கூட்டம் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதான் தனி விமானத்தில். ரெண்டாவது, அவருக்கு பணம் இருக்குது. ஜனநாயகனுக்கு 225 கோடி வாங்கினாருன்னு சொல்கிறாங்க. அது 100 200 ஏதோ சில பல கோடிகள் அப்படின்றது ஏதோ ஒரு உறுதியான தகவல் எதுன்னு தெரியாது. எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு தனி விமானம் போய் வந்தால் மிஞ்சி போனால் ஒரு காலையில் போய்ட்டு சாயந்தரம் வர்றதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபா ஆகும். ஓகே. ஒரு 2-3 நாள் தங்கி வர்றதுக்கு மேபி 1 கோடி ரூபா ஆகலாம். பாதுகாப்பு மற்ற காரணங்களுக்காக அவர் போயிருக்கலாம். கருப்பு சட்டை போட்டு போனார். ஆமாம், கருப்பு சட்டை கருப்பு ஃபேண்ட்டு. ஆமாம், தமிழ்நாட்டில் கருப்பு சட்டை 2 விதமாகவும் போடுவாங்க. வழக்கமாக அதாவது ப்ரொட்டஸ்ட், எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக கருப்பு, கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தடவை ஏதாவது இடி பிரச்சனைகள்லாம் வரும்னு எதிர்பார்க்கும்போது வெள்ளை கூட எடுத்துக்கிட்டு போவாங்க. ஆமாம், கருப்பு வெள்ளையாயிடும். நான் சொல்கிற கருப்பு வெள்ளையாயிடுன்றது கொடை. நீங்கள் உடனே கருப்பு வெள்ளையாடுன்னா ஏதோ சினிமாவை பற்றி பேசுகிறேன், கருப்பு வெள்ளையாயிடுது, இந்த படம் அந்த படம், மகாசக்தி பராசக்தி அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கூடாது. ஓகே. இது ஒரு பக்கம். கருப்பு சட்டை போட்டு போகிறாரு. கருப்பு சட்டை போட்டதுனால திராவிடம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சபரிமலைக்கு போகிறவங்க கூட கருப்பு சட்டை போட்டு போகிறாங்க, இல்லை நீல சட்டை போட்டு போகிறாங்க. நிறைய பேர் கருப்பு. நானே கூட 13 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன். அநேகமாக கருப்பு சட்டை இல்லை நீல சட்டை. அது அது ஒரு பாரம்பரிய பழக்கம். ஓகே. அப்படிங்கிறதுனால ஸோ அவர் ஜோசப் விஜய் என்பதனால அவர் சபரிமலை ஒட்டி கருப்பு சட்டை போட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஓகே, வாய்ப்பில்லை. அது கூட சொல்ல முடியாது. ஜேசுதாஸ் போன்றவர்கள் சபரிமலை ஐயப்பன் இருக்கிறதுலையே அதிகமாக வித்த கேசட்டு பிரமாதமாக பாடல் பாடியவர் கிறிஸ்தவர் எனப்படும் ஜேசுதாஸ் ஐயா அவர். இதில் ஒன்றும் இந்த சாதி மதம்லாம் ஒன்றும் வரல. அந்த வகையில் ஒரு பேக்கோடு சிரிச்சுக்கிட்டு போயிருக்காரு. வழக்கமான அது ஒரு ஹீரோன்னா எப்படி போனோமோ போயிருக்காரு. ஓகே. அதாவது அதுக்காக நான் அழுதுகிட்டா போவார் விசாரணை கூப்பிட்டா. அது ரைட்டு. ஒரு 100 கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக 100 கேள்வி விதவிதமாக கேட்டிருப்பாங்க. எப்படி முடிவு பண்ணீங்க, ஏன் தாமதமாக போனீங்க, வேண்டுமென்றே தாமதமாக போனீங்களா, சில அந்த ஓட்டுநர் ஏதோ அவர் அந்த டிரைவரை விசாரிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அதுலேருந்தே அந்த கூட்டத்தை ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் எடுத்ததாக சில வலைதள செய்திகள் சொல்கிறேன்னா உண்மையாக இல்லையா தெரியாது. வலைதள இதில் அந்த கூட்டத்தை அப்படியே மேலேருந்து ட்ரோன்லேருந்து எடுத்தால் பிரம்மாண்டமாக தெரியும். அதுக்காக தான் அந்த நெரிசலான இடத்துல பரவாயில்லன்னு எடுத்தது. அப்படி நம்ம பரவாயில்லன்னு எடுத்தாங்கன்னு அப்படியே அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தாலும் அது சினிமாவுக்காக, அதில் அந்த சினிமாவுடைய இயக்குனரும் உள்ளுக்குள்ளே இருந்தாருன்னு சொல்லப்படுது. உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. உண்மையாக இருந்தாலும் நிச்சயமாக 41 பேருடைய உயிரை பலி வாங்க போகிறோம் என்று தெரிந்து செய்திருப்பதற்கு 1% கூட வாய்ப்பில்லை. நியாயமான விஷயம். நீங்கள் கவனமின்மை, கவனக்குறைவு, இல்லை அதை ஏற்றுக்கொண்டது தவறு, தாமதமாக வந்தது தவறு, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ அங்கேயே போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துருக்கணும். திருச்சி ஏர்போர்ட்லேயோ சென்னை ஏர்போர்ட்லேயோ நிருபர்கள் கூட பதில் சொல்லாமல் 1.5 மாதம் உள்ளுக்குள்ளே அமைதியாக இருந்தது தவறு. இதெல்லாம் விமர்சனங்கள். ஆனால் அந்த நிகழ்வுக்கான காரணங்களாகிவிட முடியாது. உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமாக இருக்குது. சரி, அப்போ காரணம் யார் அப்படின்னு வரும்பொழுது
ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து திமுக தான் சதி செய்தது என்று செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு கூட வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறார். அது உண்மையா இல்லையா, அதில் ஏதோ தண்ணி பாட்டிலில் வந்து பேர் போட்டிருந்தது, அவங்க ஆட்கள் வந்தாங்க போனாங்க, இதெல்லாம் சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டது, விசாரிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலில் ஒரு 3-4 நாட்கள் வந்து தொடரலாம் விசாரணை. ஓகே, இப்படியே தொடரலாம். இல்லை ஒரு கால் அவர் வந்து பொங்கல் நான் குடும்பத்தினரிடம் இல்லை தந்த பெற்றோரிடமோ இல்லை என்னுடைய நெருக்கமானவர்களிடம் நான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த தேதியில் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி கூட ஏற்றுப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் விஜய் வந்து ஒன்றும் பெரிய கொலை குற்றவாளி இல்லை. சரி, கொலை குற்றவாளியாக இருந்தாலுமே நாங்கள் இவருக்கு அப்படி சொல்லலை. உண்மையான தீவிரவாதம் செய்து கொலை கூட்டம் செய்தவர்களுக்கே வந்து சில சலுகைகள், அவர்களுக்கு என்று சில அதிகாரங்கள், உரிமைகள், மனித உரிமைகள். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு கட்சி அரசியல்வாதி, இன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவர். நடந்த நிகழ்வு என்ன எப்படி அப்படி தான் கேட்பாங்களே தவிர இவரை குற்றவாளியை வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதே சமயம் இவருடைய இந்த கட்டமைப்பு இல்லாமல் அப்படி ஒரு நெரிசலான இடத்தை ஏற்றுக்கொண்டு தாமதமாக வந்தது, இதற்கான காரணங்களை அலசுவார். இது ஆதவர்ஜுனா சைடில் என்ன கேட்டாங்க, நிர்மல்குமார், அவர் புஷ்யானந்த், இவங்ககிட்டலாம் எப்படி கேட்டாங்களோ அதே கேள்விகளோ இல்லை அதை அது பொதுவாக சிபிஐ இந்த மாதிரி புலனாய்வுத்துறை வந்து அப்படி தான் ஒரே விஷயங்களை பல பேர்கிட்ட புரட்டி கேட்பாங்க. முரண்பாடான பதில்கள் வருகின்றனவா அப்படிங்கும்போது அது உண்மையா இல்லை பொய்யா இருக்குமா, இல்லை உண்மை கலந்த பொய்யா, இதெல்லாம் வரும். என்னை பொறுத்தவரை அப்படி தான். இதனால் வந்து அவரை வந்து அழுத்தம் கொடுத்து பாஜகவில் சேர்வதற்கு அவருக்கு அழுத்தம் கொடுத்து விடுவார்கள். அவர் உடனே வந்து மோடியை அமித்ஷாவையோ போய் சந்திச்சிருவார், அப்படியே மாறிடுவார் அப்படின்னு உள்ள சில தகவல்கள் வலைதளத்தில் எல்லா விதமாகவும் சொல்கிறாங்க. யூடியூப் நிறைய இருக்குது, நிறைய விருந்தினர்கள் பேசுகிறார்கள், கண்டென்ட்டு தேவை. அதுக்காக வந்து எதை வேணாலும் விசாரணை நடைபெறும். அதில் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்பார்கள். ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு பிரபலமான சர்ச்சைக்குரிய யூடியூப்பு, விஜய் கைதாவாரா? அமித்ஷாவுக்கோ, சிபிஐங்கிறது அமித்ஷா இல்லை, அது ஒரு சுய ஆதிக்க ஹோம் மினிஸ்டரோட சபார்டினேட்டாக இருக்குது சிபிஐ, இருக்குது, அவர் கீழே வருதுங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், சிபிஐ அப்படி வந்து ஒரு கைது போன்ற முடிவை ஒரு பிரபலத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக மேலிடத்தை கலந்து கொண்டு தான் செய்வார்கள். அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, என்னென்ன கேள்வி கேட்கணும்னு அமித்ஷா உட்காந்து எழுதி கொடுப்பாருன்ற அளவுக்கு நான் நம்பலை. ஓகே, ஆனால் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு முடிவு எடுக்க போனால் எடுப்பார்களா என்றால் மோடி அமித்ஷா போன்ற முதிர்ந்த அரசியல்வாதிகள் உள்ள பாஜக அரசு அப்படி ஒரு முடிவெடுக்காது. ஸ்டாலின் வந்து கரூர் சம்பவத்துக்கு விஜய் மேலே எஃப்ஐஆர் போடாததும் முதிர்ச்சியான அரசியல் தான் நம்ம எடுத்துக்கலாம். அரசியல்னு எடுத்துக்கலாம், முதிர்ச்சியான அரசியல்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டால் முதிர்ச்சியான அரசியல்ங்கிறது என்ன, ஏன் வந்து விஜயை நம்ம வந்து இன்னும் அவர் முதிர்ச்சி அடையவில்லைன்னு சொல்கிறோம். ஓகே, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதில் நான் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒன்று வழக்கம் போல் இவர் திடீர்னு திமுகவில் வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, முதிர்ச்சியான அரசியல் என்னென்னால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நிகழ்வும் என்ன விதமான தாக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்தும். ஓகே, வாக்காளர்கள், ஓகே, விளைவுகளை, இந்த விளைவுகள் நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அமையுமானால் அதை செய்யாமல் இருப்பது தான் முதிர்ச்சியான அரசியல். அன்றைக்கி எஃப்ஐஆரில் வந்து விஜய் பேரில் வந்து போடாமல் விட்டது ரைட்டாக தப்பானது சட்டபூர்வமாக அலசுபவர்கள். நான் வந்து ஒரு சட்டம் படித்தவன். சட்ட ரீதியாக பார்க்க போனால் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஓகே, நீங்கள் ஆதவர்ஜுனா பேர் எப்போ சேர்த்தீங்களோ, ஆனந்த் பேர் எப்போ சேர்த்தீங்களோ, மற்ற பேரை எப்போ சேர்த்தீங்களோ அப்போ விஜய் பேரை கட்டாயமாக சேர்த்துருக்கணும். ஓகே, இது நான் பேசுவது டெக்னிக்கலாக சட்ட ரீதியாக. அரசியல் ரீதியாக பேசும்போது அரசியல்வாதி என்ற வகையில் பார்க்கும் பொழுது ஸ்டாலினாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் இருவேறு துருவங்கள்னு வச்சுக்கிட்டா கூட என்ன பார்ப்பாங்க, இதனால் அவருக்கு ஒரு அனுதாப அலை. ஓகே, இப்போ நேஷனல் ஹெரால்டுன்னு ஒரு வழக்கு நடந்துட்டு,
$2000 கோடி ரூபா சொத்தை வந்து 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாங்க. நேஷனல் ஹெரால்டு. நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை வந்து ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது பொதுமக்களிடம் பணம் வசூலித்து தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை. அது பொதுமக்களுடைய பணம்னு ஒரு வாதம் சொல்லலாம். ஆனால் அது அந்த அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் இந்தியா ஏஜேஐன்னு அந்த நிறுவனத்தையே 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி அதுக்கு பின்னால் 2000 கோடி ரூபா சொத்து இருக்குது. அப்போ 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி ஏதோ ஒரு கடன் ஏதோ ஒரு 90 கோடி என்னமோ இருந்துச்சு அதுக்கு. அந்த 90 கோடி கடனை ஏற்றுக்கொண்டு 2000 கோடி கடன். அதுக்கு அந்த கம்பெனியே வந்து அந்த சொத்தை விற்று 90 கோடி கடனை கட்டினா மிச்சம் 1900 கோடி அவங்ககிட்ட இருந்திருக்கும். இது ஒரு மோசடி என்று சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டு சோனியா காந்தியும் ராகுல் காந்தி அப்புறம் அந்த மோத்திலால் ஓரா அவங்கெல்லாம் அது அப்போ இருந்தவங்க, அதில் நடுவில் அந்த ஒரு அகமது பட்டேல்லாம் இறந்துட்டார். இவர்கள்லாம் வந்து பிணையில் இருக்கிறார். ஆன்டிசிபேட்டரி பே. மத்திய பாஜக அரசு நினைத்திருந்தால் கைது செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து ஆவணங்களும் ஆதாரங்களும் இருக்கின்றன. நீதிமன்றத்தில் நான் செய்யணும்னு சொல்லலை, செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, செய்திருக்க முடியும். ஆனால் ஏன் செய்யலை? அவளை நான் பழி வாங்கிட்டேன் பார் அப்படின்னு சொல்லி செய்ய போக அது அனுதாப அலையாக மாறினால் அரசியல் ரீதியாக அது எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கும். இப்போ காங்கிரஸ் வந்து பல மாநிலங்களில் வந்து ஒன்றொன்றாக தோற்றுக்கிட்டே வருது. ஒரு 3-4 மாநிலத்தில் தான் இருக்குது. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அவர்களுக்கு அனுதாபலையை ஏற்படுத்தி கொடுக்குமானால் அந்த கைது என்பது கைதானா என்னங்க? செந்தில் பாலாஜி கூட கைதானார். ஏதோ ஒரு 6 மாதமாக ஏதோ கழிச்சு வெளியில் வந்தார். கெஜ்ரிவால் கைதானார், சிசோடியா கைதான், இப்படி எத்தனையோ வழி. கைதாகும் போது அந்த தலைவர்களுக்கு இருக்க செல்வாக்கு குறையிறத நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் கெஜ்ரிவாலை மென்ஷன் பண்ணதுனால சொல்கிறேன். அவங்க பஞ்சாபில் டெல்லியில் தோத்தது. அதாவது இந்த அனுதாப அலைங்கிறது எப்போ வீசும் வீசாது அப்படிங்கிறது யாராலையும் எந்த தமிழ்நாட்டில் வழக்கமாக யூஸ் பண்ணுவாங்க, எந்த கொம்பன் அரசியல்வாதியாலையும் கணிக்க முடியாது. கருணாநிதி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். சரி. ஜெயலலிதாவால். எப்போ? 80களில் நினைக்கிறேன். 80கள் இல்லை அதெல்லாம் தள்ளி 90-95 காலகட்டம். ஆமாம். அதனால் வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் அனுதாப அலை வீசியதா? இல்லை. டிஸ்மிஸ் செய்யப்பட்டது ஊழலுக்காக. உடனே அனுதாப அலை வீசியதா? இல்லை. நான் சொல்கிறது வந்து கட்சியை குறிவைத்து சொல்லவில்லை. ஓகே. இந்த அனுதாப அலை என்றது எம்ஜிஆர் அவர்களே கட்சி ஆரம்பித்தவுடன் வந்த தேர்தலில் அவர் ஜெயிக்கவில்லை, உடனடியாக நடந்தது. அப்புறம் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயித்தார், மாயத்தேவர் ஜெயித்தார், அப்புறம் பின்னால். ஸோ இந்த மக்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அரசியலில் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கிடையாது. இன்றைக்கி இந்த ஃபார்முலா ஒர்க் பண்ணும், நாளைக்கு இதே ஃபார்முலா வந்து வேறு விதமாக வேலை செய்யும். பிரசாந்த் கிஷோர் உலகத்திலேயே சிறந்த அரசியல் ஆலோசகர் நான் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். மோடி ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம், திமுக ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம், எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு இருந்தார். அவர் கட்சி என்னாச்சு? 243 240 டெபாசிட் போச்சு. இப்போ கட்சியை கலைச்சிக்கிட்டே வர்றாரு. மௌனவரதர் இருக்கார் சார். மௌனவரதர் இருக்கார். சௌரியமாக போச்சு இல்லை? கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேணாம்ல, அதான் மௌனவரதம். அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? ஹோ, இந்த ஆளுக்கு சொந்தமாக கட்சி நடத்த தெரியல, இந்த ஆள் ஆலோசனை சொல்லி திமுக ஜெயிச்சிருக்குமா? நியாயமா? பிரசாந்த் கிஷோரால் தான் திமுக 2021 ஆட்சிக்கு வந்தது என்று யாராவது சொன்னால் நியாயமா? 2014 அவரால் தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். நான் ரெண்டையும் தான் சொல்கிறேன், இந்த கடைசியிலையும். அப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது விஜய் கைதாவதற்கு வாய்ப்பு 1% கூட இல்லை. இல்லை, கைதாக்கப்படுவார் என்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியுமா? செட் பண்ணுறது மூலயமா தாவேக்காவினரை விஜயை பயம்புறுத்தி கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறதா என்டிஏ? கைது செய்ய மாட்டார்கள் என்பது விஜய்க்கு வந்து குறைந்தபட்ச அரசியல் அனுபவத்தில் அவரை சுற்றி உள்ளவர்கள் இல்லை அவருக்காகவாவது தெரிந்திருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். அவர் இன்னும் முழுதாக முதிர்ச்சி அடையவில்லை என்பதற்கு பல அடையாளங்கள் தெரிகின்றன. நானே அதை விமர்சித்திருக்கிறேன். ஆனால் நம்மை கைது செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவர் போய் பாஜகவில் இணைந்து விடும் அளவுக்கு அவருக்கு வந்து அப்படி ஒரு பயம் தோன்றிவிடும். அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் பாஜக என்ற பெயரையே இப்போ வரைக்கும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு உச்சரிக்காமல் தவிர்ப்பது ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்படி எடுத்துக்கலாமா?
காங்கிரஸ் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது, ம் அப்படி கூட தமிழ்நாட்டில் அது கூட அப்படி சொல்லாமல் காங்கிரஸின் ஒரு பகுதி பேசிக்கொண்டிருக்கிறது. ஓகே. செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்றவர்கள் திமுகவுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கத்தான் விரும்புகிறார். பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர்லாம் வந்து தனித்தனியாக அவரை நடிகராக பார்க்கவில்லை, அரசியல்வாதியாக பார்க்கிறார் என்று. அதாவது தாவேகாரர்களை விட பிரவீன் சக்கரவர்த்தி அதிகமாக விஜய் கட்சிக்கும் விஜய்க்கும் முட்டு கொடுக்கிறார். இது வந்து நம்ம வந்து அது சரி தப்புன்னு சொல்லலை, அது ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்தோடு. ஓகே. பராசக்தி படம் வந்ததில் பார்த்தீங்கன்னா எந்த ஜென்மத்திலும் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. ஆமாம். அப்போ இந்த வசனம் ரெட் ஜெயண்ட் யாரோ ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தில் போட்டார், சென்சாரில் அதை பற்றி கவலைப்படல, அது வேறு விஷயம். ரெட் ஜெயண்ட்டில் வந்து தயாரிப்பாளர் துணை முதல்வருடைய அல்ல முதல்வர் குடும்பத்துடைய நிறுவனம். அந்த நிறுவனத்திலிருந்து முக்கியமான படங்களை எல்லாம் பார்த்து முடிவு செய்வது துணை முதல்வர் உடன் இருக்கும் சண்முகமூர்த்தி போன்றவர்கள். அவர் மட்டும்தான் சொல்லலை, ஒரு சில அந்த கம்பெனியுடைய நிர்வாகிகள். இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? இவங்கெல்லாம் கூடவே இருக்கிறவங்க. திமுக குடும்பத்துடன் அவர் அந்த நிறுவனத்தில் மட்டுமல்ல, திமுக குடும்பத்துடனும் நெருக்கமாக இருப்பவர்கள். அந்த கொள்கை கோட்பாடெல்லாம் புரிந்தவர்கள். எது அவர்களுக்கு நல்லது செய்யும், எது அவர்களுக்கு எதிர்மறையாக அமையும் என்பதை புரிந்தவர்கள். அப்படி இருக்கிறவங்க அந்த வசனத்தை வந்து அலோவ் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் நம்மை விட்டு போனால் கவலை இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு திமுக வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது யாரை எதிர்த்து வந்தது? காங்கிரஸை எதிர்த்து வந்தது. காங்கிரஸை எதிர்த்து வந்தது 1960களில். அதில் அண்ணாதுரையை காமிக்கிறீங்க, அவருக்கு ஐயா கருணாநிதி அவர்களை காமிக்கிறீங்க, நெடுஞ்செழியனை காமிக்கிறீங்க, பக்தவத்சலத்தை காமிக்கிறீங்க. ஒரே ஒரு பார்ட்டி மிஸ்ஸிங்க, எம்ஜிஆர் ஓட்டிங்க இல்லை, ஈரோட்டுக்காரர். ஏன்னு கேட்டால் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக இருந்தவர். 4 காலிப்பையில் இந்த போராட்டம் பண்ணுற, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணுற 4 காலிப்பையில் சுட்டு தள்ளுங்க, சரியாக வருவானுங்க. என்ன அரசாங்கம்? வெங்காய அரசாங்கம். அது உங்கள் கையில் இருக்கிற துப்பாக்கியும் தடியும் சும்மா வச்சுருக்கீங்க. துப்பாக்கிகளில் என்ன ரோஜாவாக இருக்கிறது அப்படின்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு விடுதலையில் எழுதின தலையங்கத்தில் வந்து சொல்கிறாரு, என்னுடைய கழக, அதாவது திராவிட கழகத்தில் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எரிநெய்யும் தீச்சட்டியும் தீக்குச்சியும் தயாராக வைத்திருங்கள், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு வர்றவனுக்கெல்லாம் இதான் பதில் அப்படின்னு நான் சொல்ல விட்டு தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அஞ்சி அடங்கியதுங்கிறார். இந்த காலத்தில் ட்ரம்ப்பு, அந்த காலத்தில் ஈவேரா. ஓகே. 8 போரை நான் தான் நிறுத்தினேன்னாரு. இந்த திராவிடத்துடைய வரலாறே அப்படி தான். ஈழத்து போரை நிறுத்தினேன்னு சொல்லி மெரினா பீச்சில் யார் வந்து அரை நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க, போர் நின்று போச்சுன்னு சொன்னாங்க. கடைசியில் அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இன்னும் முன்னால் பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அடங்குனதே நான் தான் சொல்லியிருக்கார் பெரியவர். சார் ஆக்ஸ்போர்டு பெரியார் ஆக்ஸ்போர்டா விருது கொடுத்துருக்காங்க சார். விருது கொடுத்தாங்களா? விக்கிபீடியாவில் ஏற்றுனாங்களா? எதற்காக சொல்லினாலும் அந்த ஈவேரா என்ற கேரக்டர் அங்கே கொண்டே வரல. ஏன்னா அவர் இந்திய எதிர்ப்பை எதிர்த்தவர், இந்தியை ஆதரித்தவர். அது எதனால் ஆதரித்தார்? தமிழ் வந்து சனியன், தமிழ் வந்து பிரயோஜனம் இல்லை, பலநிலை. அந்த தமிழ் மீது இருந்த அவருக்கு வெறுப்பினாலோ என்ன காரணத்தினால எதிர்த்தாருன்னு தெரியாது. வேலைக்காரியோடு இங்கிலீஷில் பேசினார், ஃப்ரெஞ்சில் கூட பேசுன்னு கூட சொல்லியிருப்பார். தமிழை தவிர எதில் வேணாலும் பேசுங்கிற மாதிரி ஒரு அவருடைய கருத்து. நம்ம வந்து அவர் ஏன் அந்த மாதிரி கருத்து தெரிவித்தார்னு சொல்லி நம்மளுடைய விமர்சனங்கள் எல்லாம் அவரை போய் தமிழ் தந்தை, தமிழ் பெரியார் என்று சொல்கிறீர்களே என்று தான் நம்ம கேள்வி கேட்குறோமே தவிர, அவரை நீங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது உங்கள் சௌகரியம். இப்போ வந்து விஜய், இப்போ காங்கிரஸ் அந்த பக்கம் போயிருதுன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதனால் என்ன அரசியல் ரீதியாக என்ன நிகழ முடியும்? காங்கிரஸ் அங்கே போனதுனால இப்போ விஜய் இடத்தில் நான் இருக்கிறேன் என்றால் நல்ல வேலை இல்லை, அது வேறு விஷயம். இல்லைனா ஒரு 15 பவுன்சரோடு சுற்றணும்னா நான் பாட்டில் சௌரியமாக வந்துட்டு போயிட்டுருக்கேன். நான் சொல்வது என்னென்னால், அந்த மாதிரி ஒரு விஜய் அரசியல் ரீதியாக அவர் இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் அவரிடம் போயிருக்கார்கள், நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள். நாஞ்சில் சம்பத் வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளானவர் என்றாலும் அவருக்கு இன்னும் ஒரு அனுபவம் இருக்கிறது.
நம்ம ஒருத்தருடைய மைனஸை மட்டும் சொல்லக்கூடாது, ப்ளஸ்ஸையும் சொல்லணும். சரி. அவருக்கென்று சில அனுபவங்கள், அந்த இயக்கங்களில் ஈடுபட்டு நல்ல பேச்சாளர். செங்கோட்டையனுடைய அனுபவம், அந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் மாநாட்டிலே தெரிஞ்சுது. செங்கோட்டையன் தான் முழு காரணம்னு சொல்லலை. விஜய் வந்து அதுக்கு முன்னால் இருந்த அனுபவமின்மையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டு வருகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். அதற்கு ஒரு காரணமாக செங்கோட்டையன் போன்றவர்கள் அமைந்தார்கள் என்று சொல்லலாம். அதை பயன்படுத்தி கொண்டு அவரும் ஓரளவுக்கு கட்டமைப்புக்குள் கொண்டு வந்தார் என்பதற்கு கரூருக்கும் ஈரோடுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லலாம். நம்ம தவறையும் சுட்டி காட்டுறோம். இந்த தவறிலிருந்து திருந்தி ஓரளவுக்கு சரிப்பட்டு சீர்படுத்தக்கூடிய அந்த அவர் செய்யும் அந்த முயற்சிகளையும் நாம் வந்து வரவேற்கிறோம். இந்த வகையில் இப்படி பார்த்து பாருங்க, காங்கிரஸில் ஒரு பகுதி தான் அங்கே வரைங்குது. ஆனால் வந்து கடைசி நிமிஷத்தில் காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ பராசக்தியில் கோபமாக இருக்காங்க. ஐயா திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் மிக கோபமாக பேசுகிறார்கள். மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து எதிர்த்து பேசியிருக்கிறார், திமுகவை எதிர்த்து. இதுக்கப்புறம் அங்கே என்ன வேலைங்கிற மாதிரி பல காங்கிரஸ்காரர், ஜோதிமணி அவர்கள் இப்படி வரிசையாக பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய முக்கால்வாசி பேர் காங்கிரஸில் வந்து தாவேகாவுடன் போனோம், திமுக கூட இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணுவாங்க. இப்போ இன்னும் பராசக்தி படத்துக்கு பிறகு அந்த முடிவு இன்னும் கொஞ்சம் உறுதியாகிவிட்டது. ஆனால் இதை தாண்டி எவ்வளவு தூரம் வந்து வாக்கு வங்கியில் அப்படின்னா, காங்கிரஸுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? சென்ற பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் கணக்கு பார்த்தீங்கன்னா 4% இருக்கு. அது திமுகவோடு இருந்ததுனால. ஆமாம், திமுக கூட்டணியிலிருந்து விலகி அந்த பக்கம் போகிறதுனால நீங்கள் 4ன்றது 6 ஆகுமா? அது விஜய்க்கு இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு நம்ம சொல்லுவோம். நான் இன்றைக்கும் 10லேருந்து 15% சொல்கிறதில்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னால், 1.5 வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்ல ஆரம்பித்ததை இன்னி வரைக்கும் நான் மாற்றிக்கல. ஓகே, மிக மிக அதிசயமாக 20% வரைக்கும் போகலாம். மிக மிக அதிசயமாக தனியாக நின்னா. கூட்டணி சேரும்பொழுது உடனே வந்து யார் சொன்னாலும் நான் வந்து அந்த அரித்மெட்டிக் கணக்கை நான் ஒத்துக்கிறது இல்லை. அது எடப்பாடி சொன்னாலும் சரி, ஸ்டாலின் சொன்னாலும் சரி, விஜய் சொன்னாலும் சரி, சீமான் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவர் தனியாக, அவருக்கு பிரச்சனையே இல்லை, தனியாக நிற்கிறாரு. எவ்வளோ வாங்குறாரோ அவ்வளோதான். இந்த கூட்டணியினால் கூட வரும் குறைச்சி வரும்ன்ற பேச்சு ஒன்றும் இல்லை. அவருக்கென்று வரக்கூடியது இல்லை, வந்து கூட்டணிகளில் உள்ள குழப்பங்களினால் அவர் பக்கம் திரும்பக்கூடிய வாக்குகள் அதிகமாக இருக்கலாம். அதாவது இப்போ இருப்பதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து 40% வாங்கி அவர் 8%லேருந்து 40 ஆகி அவர் ஆட்சி அமைச்சிருவார்னு சொன்னார். ஓகே, நம்ம சொன்னோம்னா சீமானே நம்ப மாட்டார். யதார்த்தம். அந்த வகையில் 4% இருக்கக்கூடிய காங்கிரஸ் வாக்கு சேர்ந்ததுனால் எவ்வளவு சீட்டு, எம்எல்ஏ சீட் அதுவும் ஓகே வாங்க போகிறார். சார், முதல்ல விஜயே வந்து இந்த சிபிஐ என்கொயரிக்கு பிறகு அங்கே போவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்துக்கிட்டே இருந்தது. முதல் கேள்வியை நான் அதுதான் வச்சுருந்தேன். சிபிஐ என்கொயரிக்கு பிறகு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார்? இல்லைங்க, அதுதான் நான் விளக்கமாக சொல்லிட்டேன். நீங்கள் பாஜகவுடன் சேருவதால் சிபிஐ என்கொயரியை வந்து நீர்த்து போக செய்ய முடியுமா, இல்லைன்னா கைது பண்ணிவிடுவாங்களா? நீங்கள் வேறு ஆங்கிளில் பார்க்குறீங்க. ஓகே, நான் வந்து விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியல் முதிர்ச்சி பெற்று வருகிறார் என்று நான் நம்புகிறேன். ஓகே, வேண்டிய முதிர்ச்சியை பெற்றுவிட்டார் என்று நான் சொல்லவில்லை. ஓகே, ஃபெயிலானவர் வந்து பாஸ் மார்க்கை நோக்கி நகர்கிறார் என்று சொல்கிறேன். 90 மார்க் வாங்கிட்டார் நான் சொல்லலை. அது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது விளக்கத்துக்காக பாஸ் மார்க்குன்னு சொன்னேன். அந்த வகையில் காங்கிரஸுடன் சேருவதால், இல்லை காங்கிரஸ் வந்து சேருவதால் நமக்கு என்ன லாபம் சார்? ஆனால் அப்படின்னு அதுவுமே பாஜகவுக்கு தான் பலனாக இருக்கும். பாஜக சொல்லிய திட்டத்தை தான் செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நரேட்டிவும் இருக்குது. பாஜக சொல்றதை கேட்டுட்டு காங்கிரஸ் அங்கே போகுமாங்க? இல்லை, விஜய் எடுக்கிற முடிவு இல்லைங்க. இப்போ விஜய் காங்கிரஸ் 2 பேரில் விஜயுடன் சேர வேண்டும் என்ற அதிக ஆர்வம் காட்டுவது நம்ம பார்த்த வரைக்கும் விஜயா காங்கிரஸா? சொல்லிட்டீங்களா? என் கருத்தும் ஒன்றும் போது, எல்லார் கருத்தும் அதான். ஓகே, காங்கிரஸ் தான் அதீத ஆர்வமாக இருக்கிறது. அதற்கு காரணம் திமுக கூட்டணியில் வந்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, இல்லை அதை காரணமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 4.5 வருஷமாக அந்த மரியாதை கொடுக்கலான்றது தெரியல, இப்போ திடீர்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? இந்த வகையில் காங்கிரஸ்காரர்கள் தான் வந்து திமுகவை விடுத்து இல்லை வெறுத்து விஜயுடன் சேர வேண்டும். இதை விட அதிக வாக்குகள் பெறலாம், அதிகாரத்தில் பங்கு. திமுகலேருந்து ஐ பெரியசாமி கூட சொல்லிட்டாரு, அதிகாரத்திலாம் பங்கெல்லாம் கிடையாது. பவர் ஷேரிங் டிமாண்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, டிஎம்கே நிராகரித்தது. அப்போ விஜயை பொறுத்தவரை புதுசாக வரும்போது அவர் வந்து ஆட்சியில் பங்குக்கு தயாராக இருப்பார். ஓகே, நான் காங்கிரஸை குறை சொல்ல, இங்கே விட அங்கே லாபம் அதிகம்,
ஒரு கால் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த கூட்டணி ஜெயித்து விட்டது என்றால் நம்ம ஆட்சியில் பங்கு பெறுவோமே. 1967னா 58 வருஷத்துக்கு அப்புறம் 58-60 வருஷம் பொறுத்து நாம் மீண்டும் வந்து காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர்கள் உலா வருகிறார்கள், தமிழ்நாட்டில் உலா வர முடியும் என்றால் நிச்சயம் அதுவும் மற்ற மாநிலங்களெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் குறைந்து கொண்டே வருது. பீகாரில் கூட வந்து மிக மோசமான ஒரு இதுதான் பெற்றார்கள். மகாராஷ்டிராவில் இப்போ வந்து அங்கே உள்ளாட்சி தேர்தலெல்லாம் கூட நிறைய அடி வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் விஜய் தரப்பிலிருந்து என்ன? விஜய் கூட சொல்லிட்டாரு சார், தனியாகவா அணியாகவா என்பது ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அணியான்னு சொன்னாரே தவிர காங்கிரஸுடன் அணியா இல்லை பாஜகவுடனா இல்லை யாருடன் என்று சொல்லலை. பாஜக என்று அவர் சொன்னார் என்று நான் அதான் அர்த்தம், நான் சொல்லலை. தனியாகவா அணியாகவான்னு அப்படின்னா காங்கிரஸ் சேர்வது சேராதது இன்னும் அவர் கன்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சு சஸ்பென்ஸில் வச்சுருக்காரு. சஸ்பென்ஸில் வச்சுருக்காரு. வேணான்னு சொல்லலை. பாஜக அழுத்தம் கொடுத்து சிபிஐ மூலமாகத்தான் இது நடக்கும் என்று நான் அந்த கோணத்தில் பார்க்கவில்லை. காங்கிரஸ் வந்தால் 4% ஓட்டு முழுசாக வந்தால் அதுலேயும் வந்து நீங்கள் அந்த 4 எதுக்காக வந்து காங்கிரஸுக்கு வந்து வாக்குகள் உண்டு, சிறுபான்மையினருடைய வாக்குகள் பொதுவாக காங்கிரஸுக்கு வரும் என்று ஒரு இமேஜ் உண்டு. இதெல்லாம் வந்து ஒரு இமேஜ் தான், பர்செப்ஷன், ஒரு கண்ணோட்டம் தான். ஒன்றும் அப்படி வந்து நீங்கள் அது புள்ளி விவரமாக சொல்லணும்னா வந்து தனியாக நிற்கணும். காங்கிரஸ் ஒரு 10 தொகுதியிலேயாவது தனியாக நிற்கணும். சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அங்கே நின்று தனியாக நின்று ஜெயிப்பாங்களா? ஓகே, அந்த மாதிரி எத்தனை தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில்? ஒரு தொகுதி சொல்லுங்கள். காங்கிரஸ் தனியாக நின்றால் ஜெயிக்கும் இந்த தொகுதியில். பாஜகவும் வந்து அப்படி தான் தமிழ்நாட்டில். ஆனால் பாஜக வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸாக இருந்த கன்னியாகுமரி நாகர்கோவிலில் இப்போ கொஞ்சம் பாஜக இருக்குது. அப்போது இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் தொகுதி ஒன்று காங்கிரஸ் அல்லது பாஜகன்னு தான் இருக்கே தவிர அதை 2 பேருக்கும் கிட்டத்தட்ட சமநிலைன்னு சொல்லலாம். வேறு பாஜகவுமே தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நின்று ஜெயிக்கக்கூடிய தொகுதி எங்கே இருக்குது? டிநகர் மயிலாப்பூரில் கூட இருக்காது, ஜெயிக்காது. வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் இங்கெல்லாம் கூட பாஜக தனியால் நின்றால் ஜெயிக்கிற அளவுக்கு கட்சி வளரவில்லை. நம்ம பாஜகவையும் அதான் சொல்கிறோம். காங்கிரஸ் இன்னும் மோசமாக இருக்கிறது. அப்பொழுது காங்கிரஸ் வேண்டுமா வேண்டாமா என்பது அந்த இப்படி என்னுடைய கணக்கில் பாஜக இதில் அரசியல் விளையாட்டு என்ன விளையாட முடியும்? விளையாடுவார்களா? கண்டிப்பாக விளையாடுவாங்க. திமுகலேருந்து ஒரு விளையாட்டு விளையாடினா அதுக்கு ஒரு மாற்று விளையாட்டு வந்து பாஜகவில் விளையாடாமையாக இருப்பாங்க. தாவேகாவை வந்து பாஜகவுடன் சேர விடாமல் ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். அது சிபிஐ மூலமாகவோ இல்லை வந்து வாக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ எந்த வகையிலோ விஜய் வந்து இப்போ காங்கிரஸ் வேணான்னு சொல்கிறார். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனியாக நிற்குமா? நிற்காது. திமுக கூட்டணியோடு இருக்க வேண்டிய ஒரு அழுத்தம் வரும். ஓகே, இவ்வளவு கசப்புகளுக்கு பிறகு அந்த கூட்டணி ஒட்டுமா? ஒட்டாது. அப்படி ஒட்டாமல் போனால் யாருக்கு லாபம்? நிச்சயமாக திமுகவிற்கு நஷ்டம். லாபம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கா, இல்லை விஜய்க்கா, இல்லை சற்று ஒதுங்கி நிற்கும் சீமானுக்கா? ஒதுங்கின்னு நான் சொல்கிறது கூட்டணி இல்லாமல் ஒதுங்கி நிற்கும். எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் காங்கிரசுடன் விஜயை சேர விடாமல் பாஜக செய்யுமா என்றால் செய்யும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், டிஎம்கே வந்து காங்கிரஸோட அந்த டிமாண்ட், பவர் ஷேரிங் டிமாண்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா வந்து டிஎம்கே காங்கிரஸை தள்ளி வைக்கிறாங்கன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஐ பெரியசாமி சொல்கிறாரு, முதல்வருக்கு அந்த எண்ண ஓட்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, அதிகார பங்கு அது அவருக்கு மட்டும் சொல்லலை, விசிகாவுக்கும் அதே தானே பதில். திருமாவளவன் அவர்கள் வந்து அதிகாரத்தில் இப்போ வேணாம், இப்போதைக்கு அது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அதெல்லாம் வந்து நீ ஜோக் அடிக்கிறது. அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு தான் காமெடியாக பேச தெரியுமா? வைகோ கூட தான் சொன்னார், அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கேட்கவில்லைன்னார். என்னமோ இவங்க ஒரு 50 தொகுதியில் வாங்கி அதில் 49 ஜெயிச்சிருவாங்க. வைகோவுடைய கட்சி ஆதரவு இல்லைன்னா திமுக ஆட்சி அமைக்க முடியாது. அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேண்டாம், சீச்சி இந்த பழம் புளிக்கும்
அப்படின்னு சொன்ன மாதிரி வைகோ அவர் ஏதோ ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பப்போ அவங்களும் நான் இருக்கேன்றதை காமிச்சுக்கணும். ஓகே. அதனால் வந்து நீங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு, இவரும் என்ன சொன்னார் திரும்பவும், ஒரு பீரியடில் ஆதவர்ஜனா இருக்கும்போது அதிகாரத்தில் பங்குண்டு ஆதவர்ஜனாவை பேச வைத்தது யார், பேச அனுமதித்தது யார்? திருமாவளவனுடைய அனுமதி இல்லாமல் அவர் பேசியிருக்க முடியாதல்லவா? அந்த மீட்டிங்கு முதல்வர் அவர்களுடன் மீட்டிங் போகும்போது வெளியில் உள்ளே போகும்போது வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்போம், எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது பேசினாரா? மீட்டிங் முடித்து வெளியே வரும்போது என்ன சொன்னார்? அதிகாரத்தில் பங்கு என்னாச்சு, ஒத்துக்கிட்டாரான்னு கேட்டதுக்கு அதை உரிய நேரத்தில் கேட்போம். அப்போ இப்போ இல்லை, இது உரிய நேரம் இல்லை. போகும்போது உரிய நேரமாக இருந்துச்சு, திரும்பி வெளியில் வரும்போது உரிய நேரமாக இல்லை. அப்படின்னா என்ன, உள்ளே என்ன நடந்திருக்கும்? அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது. அப்படி நீங்கள் எதை மீறி நீங்கள் வந்து தனியாக போய் நிற்பதோ வேறு கூட்டணி போகுதுன்னா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா திமுக, இதெல்லாம் வந்து ஒரு திமுகன்னு அவ்வளவு பலம் இருக்கிறதா என்று கேட்டால் இப்படி தான் அரசியலில் பேரங்கள். முடிஞ்சால் பார்த்துக்க, உண்மையிலேயே வெளியில் போயிடுவான் போல் இருந்ததுன்னா அப்போ கரெக்டாக வந்து துறை யாராவது ஒரு ஆளை விட்டு பேச வைப்பாங்க. திமுகவில் இருக்கும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியவ ஒருத்தரை அனுப்பிச்சு பேசுவாங்க. அது வரைக்கும் விட்டுருவாங்க, பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் போகிறாங்க பார்ப்போம். அவங்களும் வந்து நாங்கள் போவேன்னு வந்து சும்மா அந்த மோடி மஸ்தான் வந்து இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் சண்டை விட்டு பார்த்துருக்கீங்களா ரோட்டில்? விட மாட்டாங்க. இது அரசியல் களம் இப்படி தான். இதில் வந்து நான் திமுகன்னு சொல்லலை, எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான விஷயம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.